ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்ன போலவே நிறைய பேர் மனசுலையும் இந்த கேள்வி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இறந்த அப்புறம் நமக்கு என்ன நடக்கும், அந்த ஆன்மா எங்க போகும்? இத பத்தி நிறைய புனித புத்தகங்கள்ல சொல்லியிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் கூட இத பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பட் துல்லியமான உண்மை என்னன்னு யாருனாலையும் சரியா சொல்ல முடியல. ஒவ்வொரு கருத்துக்களும் மாறுபட்டுட்டே தான் இருக்கு. அப்புறம் யார் இந்த ப்ரொஃபசர் சாம் பார்னியா? அவரு அந்த ஆராய்ச்சி முடிவுல என்னதான் சொன்னாரு? சோ இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்து புராணங்கள், பைபிள், குரான் இதெல்லாம் மனிதன் இறந்த பிறகு அந்த ஆன்மாக்கு ஒரு கடைசி தீர்ப்பு வரும். அவன் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையில அவன் செஞ்ச நல்லது கெட்டது என்னன்னு பார்த்து நிறைய நன்மைகள் செஞ்சிருந்தா சொர்க்கத்திலையும், பாவங்கள் செஞ்சிருந்தா நரகத்திலையும் இருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இந்து புராணங்கள் படி அந்த ஆன்மா மறுபடியும் பூமியில வேறு ஒரு உயிரினமாவோ அல்லது மனிதர்களாகவோ பிறப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி, ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அவன் ஹார்ட் பீட் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ அவனுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவனோட மீதம் இருக்கிற ஆர்கன்ஸ் ஒன்னா செயலிழந்து போயிட்டே தான் இருக்கும். பிரெயின் மட்டும் சில மணி நேரம் உயிரோட இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. UK நாட்டை சேர்ந்த பிரபலமான ப்ரொஃபசர் சாம் பார்னியா மனிதன் உயிர் பிரிந்த அப்புறம் எக்ஸாக்டா என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 120 பேர்கிட்ட இத பத்தி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாரும் மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்தவங்க தான். அவங்க ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆன அப்புறம் CPR அது போல கடினமான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் உயிர் பொழைச்சு வந்தவங்க தான். ப்ரொஃபசர் சாம் பார்னியா அந்த ஆராய்ச்சி முடிவுல என்ன சொன்னாங்கன்னா, மனிதன் இறந்த பிறகு அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கு. பிரெயின்ல நிறைய கான்சியஸ்னஸ் இருக்கும். மரணம் வரைக்கும் போயிட்டு உயிர் பொழைச்சு வந்தவங்கல சில பேரு ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேரு இறந்து போன அவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் கூட பார்த்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ வித்தியாசமான இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. ப்ரொஃபசர் சாம் பார்னியா ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஒரு பேஷண்டோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அவர் உயிர் பொழைச்சு வந்திருக்காங்க. அப்போ அந்த பேஷண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல நடந்த எல்லாமே அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அவர் இறந்த பின்னாடியும் அவருக்கு இவ்வளவு கான்சியஸ்னஸ் இருந்திருக்கு. அங்க 6 வயசு பையன் என்ன சொன்னான்னா, ஏதோ ரொம்ப பிரைட்டான ஒரு வெளிச்சம் இருந்தது, அதுல இருந்து யாரோ வந்து அவனை சமாதானம் செஞ்சாங்கன்னு சொன்னான். இத சொல்லும் போது என்ன போலவே நீங்களும் அது கடவுளா இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. 28 வயசான டேவிட் அப்படின்ற நபர் ஆர்மில இருக்கும்போது அங்க நடந்த ஒரு அட்டாக்ல பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. பட் அவரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. டாக்டர் எல்லாரும் அவரை சேவ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. 20 நிமிஷம் அப்புறம் அவர் ஹார்ட் பீட் மறுபடியும் வந்துருச்சு. அவர் கண்ணை திறந்த அப்புறம் அந்த 20 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு டாக்டர் கிட்ட சொன்னாங்க. அதை கேட்ட எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் கண்ணை திறந்து பார்த்ததும் ஏதோ ஒரு ரொம்ப அழகான அமைதியான இடத்துல இருந்ததாகவும், அடிபட்டதுக்கான எந்த ஒரு பெயினும் இல்லாம இருந்ததாகவும் சொன்னாங்க. அவர் அங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு இசை கேட்டதும் அந்த இசையை நோக்கி நடந்து போனாங்களாம். அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருந்துச்சு. அதுல இருந்து பிரம்மாண்டமான ஒரு கை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்க ரொம்ப வெளிச்சமா இருந்ததால அது யாருன்னு அவரால் பார்க்க முடியலையாம். அதையும் தாண்டி அவர் வேகமா நடந்து போகும்போது அங்க ஒரு விசித்திரமான இடம் இருந்துச்சாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சான், நீ மறுபடியும் பூமிக்கே போ, இன்னும் உனக்கு அங்க நிறைய கடமைகள் இருக்குன்னு சொல்லிச்சான். உடனே டேவிட் கண்ணை திறந்து பார்த்த அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாம். அவருக்கு நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் டாக்டர் கிட்ட சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். இவ்ளோ கஷ்டப்பட்டு டாக்டர் அவரை காப்பாத்திருக்காங்க. பட் அவருக்கு திரும்பி பூமிக்கு வர மனசே இல்லைன்னு சொன்னாராம். ஏன்னா அந்த இடம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு டேவிட் சொன்னாங்க. இது அவரோட லைஃப்ல நடந்த ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது போல CPR மூலம் உயிர் பொழைச்ச நிறைய பேரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதை வச்சு நம்ம டெத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு லைஃப் இருக்குன்னு ஆராய்ச்சியில ஃபைனலா சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.